வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல குதிரைவாலியையும் முளைக்கட்டின பச்சை பயிரையும் யூஸ் பண்ணி ஹெல்தியான தோசை செய்ய போறோம். நீங்க வெயிட் லாஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த தோசை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இந்த தோசைக்கு முளைக்கட்டின பச்சை பயிரை யூஸ் பண்றதுனால இத நம்ம புளிக்க வச்சு செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்ம உடனே அரைச்சு உடனே செய்யலாம். இதை எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தோசை பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். 4 மணி நேரம் நமக்கு கரெக்ட்டான அளவுல இருக்கும். இது கூடவே 2 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிரை எடுத்து வச்சிருக்கேன். இதை முத நாள் நைட்டே ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. ஊற வச்சு அது தண்ணி எல்லாமே ஈர்த்து நம்ம டைட்டா ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே முளைச்சி வந்துடும். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ தோசைக்கு அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சை பயிர்லேருந்து 2 கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கலாம். பச்சை பயிறு கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்த 1 கப் குதிரைவாலியை நம்ம இதில் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நம்ம சேர்த்துட்டு இது கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம தோசைக்கல்ல தோசையாக ஊற்றி எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச மாவை நல்லா நைஸாக ஊற்றி எடுத்துடுவோம். உங்களுக்கு எண்ணெய் தேவை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். மூடியை போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நல்லாவே நமக்கு 2 பக்கமும் வெந்து ரெடியாகி வந்துடும். இப்போ நல்லா சூப்பராக தோசை வெந்து ரெடியாகி வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த தோசை. இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த தோசை பண்ணுறதுக்கு நம்ம முளைக்கட்டின பச்சை பயிர் தான் சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம முளைக்கட்டின பச்சை பயிருக்கு பதிலாக நம்ம குதிரைவாலியை ஊற வைக்கிறப்பவே டேரெக்டாகவே நம்ம பச்சை பயிரை யூஸ் பண்ணி நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சும் செய்யலாம். நீங்கள் முளைக்கட்டி நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சத்து அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி தோசையில் முளைக்கட்டின பச்சை பயிரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக அதே சமயம் ஹெல்த்தியான தோசையும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை கூட நம்ம தேங்காய் சட்னி கார சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.